கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசின வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. காவிரி சொன்னேன். ஐயா உதயநிதி அவர்கள் என்ன தப்பா பேசிட்டாரு? எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணும், இங்க வருதா இல்லையோ அங்க வரணும் அப்படி தானே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவங்க தாத்தாட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவர் தப்பாலாம் சொல்லல. சுயநலனோட தான் எழுதிருக்கேன். சுயநலனோட நான் எழுதலையா, இவனுக்கு சுயமா எழுதிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா காவிரி பிரச்சனை இல்ல, அவங்க தாத்தா வந்து ரொம்ப மும்முரமா 3 வீட்டுக்கு மாத்தி மாத்தி போயிருக்காரு. எங்க தண்ணி வருது எங்க தண்ணி வரலங்கிறது கரெக்டா அவருக்கு தெரியும். அதனால தான் 3 வீட்டுக்கு மாறி மாறி போய் தண்ணியை கண்டுபிடிச்சிருக்க. தண்ணி வருதா இல்லையான்னு பாத்துருக்கு. குறியா செயல்படுறாங்க. அதனால அவர் பேசலாம் தப்பல. அவர் சொன்னதை நான் சொல்ல, காவிரியில தண்ணி வரதை வந்து பாக்குறதுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி தான் இவர் அடிக்கடி துபாய் போயிட்டு வர்றாரு. துபாயில இருக்கக்கூடிய காவிரியில தண்ணி வரதான்னு பார்க்க போயிருப்பாரோ? எப்போ வரட்டும்? இப்பவே வா. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இவருக்கு இந்த நீட்டுக்கு உண்டான ரகசியம் இவருக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா. அதே மாதிரி காவிரிக்கு உண்டான ரகசியத்தை துபாயில போய் பார்த்திருப்பாரு. ஏன்னா துபாயிலையும் காவிரி இருக்கா இல்ல இதோட கிளைகள் வந்து அங்கங்க இருக்கா, அங்க போய் தண்ணி வருதான்னு போய் பார்த்தாரா, தோண்டி பார்த்தாரா, நோண்டி பார்த்தாரான்னு தெரியாது. சோ இது பேச தப்பு கிடையாது, கரெக்ட் தான். காவிரியில் தண்ணி வர்றதுக்கு என்ன உண்டோ அவங்க தாத்தா ஃபாலோ பண்ண வழியா இவரு அப்பாவும் ஃபாலோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து துரத்திட்டு போனாரு, காவிரிக்கு தண்ணி வருதான்னு துரத்திட்டு போனாரு. பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. சோ இவங்க 3 பேருமே கரெக்டா தான் சொல்றாங்க. அவங்க பேசுற எந்த ஆபாசமும் எனக்கு தெரியல, கரெக்டா தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாரு, அவங்க அப்பா ஃபாலோ பண்ணாரு, அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு, அவங்க பையன் ஃபாலோ பண்றாப்ல. சோ எல்லாருமே வந்து கரெக்டா தான் இருக்காங்க, தப்பு கிடையாது. இது நீங்க வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. காவிரியில தண்ணி வரதுக்கு என்ன பண்ணலாம், அது வந்து அதை மீன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. மத்தபடி அவர் மேல எந்த தப்பு இல்ல. நீங்களும் வேணா செக் பண்ணி பாருங்க. 3 வீடு மாறி போனது, துபாய் போனது, அவங்க அப்பா துரத்திட்டு போனது, இதெல்லாம் கரெக்டா இருக்கும். எல்லாம் நல்லா தான் பேசுற, படுத்துனே தூங்கிடுறியே. எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். பிரபல நடிகையை ஆசை வார்த்தை கூறி மோசம் செய்து ரவுடிகளை வைத்து மிரட்டி வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு கடத்திச் சென்று என்ன செய்தார்கள் என்பதும், அந்த நடிகையை மனரீதியாக மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கியது யார் என்றும் பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும். மாதிரி ஒரு கேடு கட்ட தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. திமுக காரங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா இந்த மாதிரி ஒரு தலைவர் பேசுறானே அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்க. இவங்க வீட்ல எல்லாம் பொம்பளைங்க இல்லையா? அத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? The leader of opposition of a state has every right to question the government, has every right to question the chief minister. As in Tamil Nadu, where leader of opposition Udayanidhi Stalin held this protest, where he questioned the government, he questioned the chief minister on the issue of how the government has handled the Kaveri issue with Karnataka. But then he went too far with what can only be termed as disgusting, obscene remarks that were made on actor Trisha. Udayanidhi Stalin is seen smirking on stage. A crowd can say what they want, but as leader of opposition, when he encourages that, adds snide remarks over it, it's unfortunate that so far, despite those kind of comments coming in, a widespread condemnation, there's been no clarification that's come in from Udayanidhi Stalin. We're going to be talking about this at 6 p.m. because we see it far too often. This kind of language, this kind of taunts, this kind of messaging about women being taken very, very casually. So widespread condemnation really for the comments that have been made by Udayanidhi Stalin. I will highlight that so far there's been no apology, no clarification that's coming from the DMK on the comment made by the leader of opposition. But even as we're seeing reactions coming in, I will remind you that Udayanidhi Stalin at this point made this comment during a protest on the Kaveri issue. And while people around him started chanting Trisha, Trisha, instead of immediately shutting that down, he fell in for that narrative, got swept away and then added to that narrative as well, making completely unacceptable remarks that I refuse to refer to as well on air because it's
downright disappointing that you have a senior leader like this making this kind of a comment and finding no need hours on to clarify, finding no need hours on to apologize for the remarks that he's made. மக்களை நீங்க உடனே போய் டிவியை போய் ஆன் பண்ணுங்க. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம தஞ்சாவூர் விவசாயிகளுக்காக. பாவம், அதாவது அவங்க ஆட்சி காலத்துல வந்து காவிரி தண்ணி தடையில்லாம பாஞ்சிருக்கு, ஒரு வீடு இல்லாம குடி தண்ணி, ஒரு வயக்காடு இல்லாம தண்ணி. நம்ம ஐயா கண்ணன் அவர்கள் போராட்டமே பண்ணாத அளவுக்கு அவர் வயிறு நிறைஞ்சு அவர் மனசு நிறைஞ்சு இந்த 5 வருஷமா நல்லா இருந்திருக்காரு. மேகதாது அணையை கூட கட்டி வச்சதை போய் நம்ம உதயநிதி அவங்க அப்பா ஸ்டாலின் மற்றபடி அவங்க தோழர்கள்லாம் போய் உடைச்சிருக்காங்க. நம்ம டிவிக்கு ஆட்சி வந்த உடனே வந்துகிட்டு இருந்த காவிரி தண்ணியையும் அவர் அங்கேயே திருப்பி விட்டுட்டாராம். மேகதாது அணையை கட்டுறதுக்கும் ஒப்புதல் கொடுத்துட்டாராம். திமுக காரங்க உடைச்சிட்டாங்க, நீங்க போய் கட்டுங்க, நாங்க ஒன்றும் கண்டுக்கிட மாட்டோம்லாம் நம்ம தலைவர் சொல்லிட்டாராம். இது தெரியாம நானும்லாம் அளவு திமுக காரனால யாசிப்பட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க ஐயா, என்னைய மன்னிச்சிருங்க. வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். சட்டமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம்னு அனைத்து இடங்கள்லயும் நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. ஓடுறீங்க தமிழ்நாட்டை பத்தி இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லணும், ஓடிடாதீங்க. ஒருவேளை போனா கூட போய் டிவில பாருங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா சார்? இப்ப வரைக்கும் கடன்ல வாங்குற வெக்கமா இல்லையான்னு கேட்டாங்க. இப்போ கட்டுறோம் சொன்ன பிறகு எப்போ போய் சொல்ல வேண்டாம் சார் இந்த அவையில. Subsequently, सर मोर तमिलनाडु विषय है सर. नहीं वो सुनकर जाए सर. बहुत सारे और तमिलनाडु का फैक्ट्स है, सुनना चाहिए. क्यों भाग रहे हैं? ये ओड रहे हैं. तमिलनाटை பத்தி இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லணும், ஓடிடாதீங்க. எங்க தலைவர் மாதிரி ஒரு டிரைவரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. தலைவர் ஸ்டாலின் மாதிரி. அவரும் நானும்ங்கிற புத்தகத்துல அண்ணி துர்கா ஸ்டாலின் எழுதியிருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தா காலையில 6 மணி வரைக்கும் தூங்காம எங்க குடும்பத்தை வச்சு டிரைவிங் பண்ணக்கூடிய ஆற்றல் என்னுடைய குடும்ப தலைவருக்கு உண்டு. நாங்க எல்லாரும் தூங்கிட்டு வருவோம். அவர் மட்டும் லியோனி பட்டிமன்ற கேசட்டை போட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே விடிய விடிய வண்டி ஓட்டுவாரியா? என் தலைவரா டிரைவிங் தெரியாதவரு? முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். என்னடா அங்க பாருங்க, உட்கார்ந்துருக்கா? என்னப்ப எப்ப உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளையும் உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுங்க. என்னது நெருடுது? சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாம நீங்க உட்காரணும். அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுருது என்ன ஆகுது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே, விடு வா. நம்மளுக்கு கால் என்ன எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்க. மாத்தியா ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல, அப்பப்ப காத்து இறங்குது. வாக்களிப்பீர் உதயசூரியன். போடா வெண்ண அப்படி தள்ளுவாங்க உனக்கு.